ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி முருங்கைக்காய் கத்திரிக்காய் அரைச்சி விட்ட குழம்பு செய்யலாம். அதுக்கு பேனில் எண்ணெய் ஊற்றி நான் வடவம் போட்டு தாளிச்சிக்கிறேன். வடவம் காஞ்சதும் பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன், அதே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் தக்காளி தான் போட்டு வதக்கியிருக்கேன். மிச்சத்தை நான் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் குழம்புக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சிக்கோங்க. அதில் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருக்கு. நம்ம இப்போது முருங்கைக்காய் கத்திரிக்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், முருங்கைக்காய் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள், வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்காட்டி நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை கரைச்சி கொண்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொதி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புளி ஊற்றிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு மேலே சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவி சேவ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி அரைச்சி போட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.